ராதிகா வணக்கம். அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் 23 தொகுதிகள். அந்த தொகுதியில் யார் வேட்பாளர்கள் என்ற அறிவிப்பு வெளியானது. அதைத் தொடர்ந்து 127 தொகுதிகள் வேட்பாளர்கள் என மொத்தமாக 150 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டது சூழ்நிலையில் நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கும் புகைப்படத்துடன் கூடிய தொகுதி மற்றும் அங்கு போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர்கள் யார் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கும். அதன்படி எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர் தற்போது எடப்பாடி தொகுதியிலே மீண்டும் அவர் போட்டியிடுகின்றார். அதே போன்று வேப்பனஹள்ளி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி போட்டியிடுகின்றார். திண்டுக்கல் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் போட்டியிடுகின்றார். அவரை தொடர்ந்து நத்தம் தொகுதியில் நத்தம் விஸ்வநாதன் போட்டியிடுகின்றார், முன்னாள் அமைச்சர் அவரும். தொண்டாமுத்தூர் தொகுதியில் SP வேலுமணி முன்னாள் அமைச்சர் போட்டியிடுகின்றார். குமாரபாளையம் தொகுதியில் அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி போட்டியிடுகின்றார். ராயபுரம் தொகுதியில் மீண்டும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மயிலம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் போட்டியிடுகின்றார். அதே போன்று மதுரை மேற்கு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு போட்டியிடுகின்றார். பாலக்கோடு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் போட்டியிடுகின்றார். நன்னிலம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் R காமராஜ் போட்டியிடுகின்றார். வேதாரண்யம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் OS மணியன் போட்டியிடுகின்றார். அவரை தொடர்ந்து விராலிமலை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் C விஜயபாஸ்கர் போட்டியிடுகின்றார். கோவில்பட்டி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு போட்டியிடுகின்றார். அவன் தொடர்ந்து திருமங்கலம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் போட்டியிடுகின்றார். சிவகாசி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி களம் காண்கின்றார். மதுரவாயல் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் போட்டியிடுகிறார். கலசப்பாக்கம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி போட்டியிடுகின்றார். திருப்பரங்குன்றம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக ராஜன் செல்லப்பா போட்டியிடுகிறார். அதே போன்று பவானி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் KC கருப்பன் போட்டியிடுகின்றார். ஜோலார்பேட்டை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் KC வீரமணி போட்டியிடுகிறார். கரூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் போட்டியிடுகிறார். அரியலூர் தொகுதியில் தாமரை S ராஜேந்திரன் போட்டியிடுகிறார். இப்படியாக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் இது நாம் பார்த்த 23 தொகுதிகள் வேட்பாளர்கள் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலாக வெளியானது. அதன் தொடர்ச்சியாக இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாக இருக்கின்றது. அதில் 127 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கிறது. அதன்படி திரையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் கும்மிடிப்பூண்டி தொகுதியில் சுதாகர் போட்டியிடுகின்றார். பொன்னேரி தனி தொகுதியாக இருக்கின்றது. அங்கு திருநியம் பலராமன் போட்டியிடுகின்றார். திருநியம் பலராமன் பொன்னேரி தனி தொகுதியில் போட்டியிடுகின்றார். திருத்தணி தொகுதியில் திருத்தணி கோ அரி போட்டியிடுகின்றார். திருத்தணி தொகுதியில் திருத்தணி கோ அரி போட்டியிடுகின்றார். திருவள்ளூர் தொகுதியில் BV ரமணா போட்டியிடுகின்றார். முன்னாள் அமைச்சராக இருந்தார். BV ரமணா போட்டியிடுகின்றார், முன்னாள் அமைச்சர் இவர். அதே போன்று மாதவரம் தொகுதியில் மாதவரம் V மூர்த்தி முன்னாள் அமைச்சர் இவரும் போட்டியிடுகின்றார். திருவொற்றியூர் தொகுதியில் K குப்பன் போட்டியிடுகிறார். அதன் தொடர்ச்சியாக ஸ்ரீபெரும்புத்தூர் தனி தொகுதியாக இருக்கின்றது. அங்கு K பழனி போட்டியிடுகிறார். தாம்பரம் தொகுதியில் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் போட்டியிடுகிறார், அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். செங்கல்பட்டு தொகுதியில் M கஜா என்கிற கஜேந்திரன் அதிமுக வேட்பாளராக போட்டியிடுகிறார். செய்யூர் தனி தொகுதியாக இருக்கின்றது. அங்கு ராஜசேகர் செய்யூர் தனி தொகுதி ராஜசேகர் போட்டியிடுகிறார். மதுராந்தகம் தனி தொகுதியாக இருக்கின்றது. அங்கு மரகதம் குமரவேல் போட்டியிடுகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக காஞ்சிபுரம் தொகுதியில் சோமசுந்தரம். அரக்கோணம் தனி தொகுதியாக இருக்கின்றது. அங்கு சு ரவி போட்டியிடுகிறார். அவரின் தொடர்ச்சியாக காட்பாடி தொகுதியில் V ராமு போட்டியிடுகிறார். ஆற்காடு தொகுதியில் SM சுகுமார் போட்டியிடுகிறார். வேலூர் தொகுதியில் SRK அப்புவும், அணைக்கட்டு தொகுதியில் வேலழகனும், குடியாத்தம் தனி தொகுதியாக இருக்கின்றது. அங்கு பரிதா புருஷோத்தமன் போட்டியிடுகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக வாணியம்பாடி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக G செந்தில்குமார் போட்டியிடுகிறார். ஆம்பூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக R வெங்கடேசனும், ஊத்தங்கரை தனி தொகுதியாக இருக்கின்றது. அங்கு அதிமுக வேட்பாளராக TM தமிழ்ச்செல்வம். அதே போன்று பர்கூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக EC கோவிந்தராஜன் போட்டியிடுகிறார். கிருஷ்ணகிரி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக K அசோக்குமார். ஓசூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி போட்டியிடுகிறார். பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில்
மரகதம் வெற்றிவேல் போட்டியிடுகிறார். அரூர் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு வி சம்பத்குமார் போட்டியிடுகிறார். செங்கம் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு டி.எஸ். வேலு போட்டியிடுகிறார். கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் எஸ். ராமச்சந்திரன் போட்டியிடுகிறார். ஆரணி தொகுதியில் ஜெயசுதா களம் காண்கிறார்கள். அதை தொடர்ச்சியாக செய்யார் தொகுதியில் முக்கூர் என். சுப்பிரமணியன் போட்டியிடுகிறார். இவர் முன்னாள் அமைச்சர். வந்தவாசி தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு ராணி போட்டியிடுகிறார்கள். திண்டிவனம் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு அர்ஜுனன் போட்டியிடுகின்றார். வானூர் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு பி. முருகன் போட்டியிடுகிறார். அதன் தொடர்ச்சியாக விழுப்புரம் தொகுதியில் விஜயா போட்டியிடுகிறார். திருக்கோயிலூர் தொகுதியில் எஸ். பழனிசாமியும், உளுந்தூர்பேட்டை தொகுதியில் இரா குமரகுருவும், சங்கராபுரம் தொகுதியில் ஆர். ராகேஷ் மற்றும் கள்ளக்குறிச்சி தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு ராஜீவ்காந்தி. கங்கவள்ளி தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு ஏ. நல்லதம்பி போட்டியிடுகிறார். ஆத்தூர் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு ஏ. பி. ஜெயசங்கரன் களம் காண்கிறார். ஏற்காடு தொகுதியில் உஷாராணியும், ஓமலூர் தொகுதியில் ஆர். மணி, மேட்டூர் தொகுதியில் ஜி. வெங்கடாச்சலம், சங்ககிரி தொகுதியில் எஸ். வெற்றிவேல், சேலம் தெற்கு தொகுதியில் வினோத், வீரபாண்டி தொகுதியில் டாக்டர் ஸ்ரீ பாலாஜி சுகுமார் மற்றும் சேந்தமங்கலம் தொகுதியில் சந்திரசேகரன், நாமக்கல் தொகுதியில் ஸ்ரீதேவி பி. எஸ். மோகன், பரமத்தி வேலூர் தொகுதியில் எஸ். சேகர் போட்டியிடுகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக திருச்செங்கோடு தொகுதியில் ஆர். சந்திரசேகர், ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஆர். மனோகரன், தாராபுரம் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு சத்யபாமாவும், காங்கயம் தொகுதியில் என்.எஸ். நடராஜ். அதன் தொடர்ச்சியாக பெருந்துறை தொகுதியில் ஜே.கே. என்கிற எஸ். ஜெயக்குமார், அந்தியூர் தொகுதியில் ஹரிபாஸ்கர், கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் வி. பிரபு மற்றும் பவானி சாகர் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு பன்னாரியும். கூடலூர் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு பொன் ஜெயசீலன் போட்டியிடுகிறார். குன்னூர் தொகுதியில் ஏ. ராமுவும், மேட்டுப்பாளையம் தொகுதியில் ஓ.கே. சின்னராஜ் மற்றும் திருப்பூர் வடக்கு தொகுதியில் எம்.எஸ்.எம். ஆனந்தன், பல்லடம் தொகுதியில் பல்லடம் கே.பி. பரமசிவம் போட்டியிடுகிறார். சூலூர் தொகுதியில் வி.பி. கந்தசாமியும், கவுண்டம்பாளையம் தொகுதியில் பி.ஆர்.ஜி. அருண்குமாரும் போட்டியிடுகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக அதிமுகவின் வேட்பாளராக கோவை தெற்கு தொகுதியில் அம்மன் கே. அர்ஜுனனும், சிங்காநல்லூர் தொகுதியில் கே.ஆர். ஜெயராம் போட்டியிடுகிறார். அதேபோன்று கிணத்துக்கடவு தொகுதியில் சி. தாமோதரன், பொள்ளாச்சி தொகுதியில் பொள்ளாச்சி வி. ஜெயராமன் முன்னாள் அமைச்சர் போட்டியிடுகிறார். வால்பாறை தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு லட்சுமண சிங் போட்டியிடுகிறார். உடுமலைப்பேட்டை தொகுதியில் உடுமலை கே. ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் போட்டியிடுகிறார். பழனி தொகுதியில் ரவி மனோகரன் போட்டியிடுகிறார். ஆத்தூர் தொகுதியில் ஏ. விஸ்வநாதனும், நிலக்கோட்டை தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு எஸ். தேன்மொழியும், வேடச்சந்தூர் தொகுதியில் வி.பி. பரமசிவம் போட்டியிடுகிறார். அதன் தொடர்ச்சியாக அரவக்குறிச்சி தொகுதியில் கே. செல்வகுமாரும், கிருஷ்ணராயபுரம் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு எஸ். திவ்யாவும், குளித்தலை தொகுதியில் எஸ். கருணாகரன் போட்டியிடுகிறார். மணப்பாறை தொகுதியில் பி.எல். விஜயகுமார் போட்டியிடுகிறார். ஸ்ரீரங்கம் தொகுதியில் ஆர். மனோகரன், திருச்சிராப்பள்ளி கிழக்கு தொகுதியில் க. ராஜசேகரன், திருவெரும்பூர் தொகுதியில் ப. குமார் மற்றும் லால்குடி தொகுதியில் லீமா ரோஸ் போட்டியிடுகிறார். முசிறி தொகுதியில் என். யோகநாதனும், துறையூர் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு சரோஜாவும், பெரம்பலூர் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு இளம்பை இரா தமிழ்ச்செல்வனும் போட்டியிடுகிறார். நெய்வேலி தொகுதியில் இரா ராஜேந்திரன் போட்டியிடுகிறார். பன்ருட்டி தொகுதியில் கே. மோகன், கடலூர் தொகுதியில் எம்.சி. சம்பத், இவர் முன்னாள் அமைச்சர், அவர் போட்டியிடுகிறார். குறிஞ்சிப்பாடி தொகுதியில் புவனேந்திரன் போட்டியிடுகிறார். புவனகிரி தொகுதியில் அருண்மொழி தேவன் போட்டியிடுகிறார். சிதம்பரம் தொகுதியில் கே. பாண்டியன். அதன் தொடர்ச்சியாக சீர்காழி தனி தொகுதியாக இருக்கின்றது. சீர்காழி தனி தொகுதியில் ம. சக்தி போட்டியிடுகிறார். பூம்புகார் தொகுதியில் எஸ். பவுன்ராஜ், நாகப்பட்டினம் தொகுதியில் தங்க கஜரவன் மற்றும் திருத்துறைப்பூண்டி தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு பாலதண்டாயுதம். அதைத் தொடர்ந்து திருவிடைமருதூர் தனி தொகுதியாக இருக்கின்றது, அங்கு இளமதி சுப்பிரமணியன். பாபநாசம் தொகுதியில் சண்முக பிரபு. ஒரத்தநாடு தொகுதியில் எம். சேகர் மற்றும் பட்டுக்கோட்டை தொகுதியில் சி.வி. சேகர். பேராவூரணி தொகுதியில் கோவி இளங்கோ மற்றும் திருமயம் தொகுதியில் பி.கே. வைரமுத்து. சிவகங்கை தொகுதியில் பி.ஆர். செந்தில்நாதன். மேலூர் தொகுதியில் பெரியபுள்ளான் என்கிற செல்வம். மதுரை கிழக்கு தொகுதியில் மாங்குளம் கே. மகேந்திரன்.
சோழவந்தான் தனி தொகுதியாக இருக்கின்றது. அங்கு கி மாணிக்கம். மதுரை வடக்கு தொகுதியில் பி சரவணன் போட்டியிடுகிறார். உசிலம்பட்டி தொகுதியில் மகேந்திரன், ஆண்டிப்பட்டி தொகுதியில் ஏ லோகிராஜன், போடி நாயக்கனூர் தொகுதியில் வி டி நாராயணசாமி, கம்பம் தொகுதியில் STK ஜக்கையன், ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி தொகுதியாக இருக்கின்றது. அங்கு எம் சந்திரபிரபா மற்றும் விருதுநகர் தொகுதியில் VG கணேசன், அருப்புக்கோட்டை தொகுதியில் S சேதுபதி, பரமக்குடி தனி தொகுதியாக இருக்கின்றது. அங்கு டாக்டர் S முத்தையா, திருவாடனை தொகுதியில் கீர்த்திகா முனியசாமி, முதுகுளத்தூர் தொகுதியில் மலேசியா S பாண்டி, விளாத்திக்குளம் தொகுதியில் R சத்யா, தூத்துக்குடி தொகுதியில் செல்லப்பாண்டியன் போட்டியிடுகிறார். ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் SP சண்முகநாதன் மற்றும் சங்கரன் கோவில் தனி தொகுதியாக இருக்கின்றது. அங்கு டாக்டர் திலீபன் ஜெய்சங்கர், கடையநல்லூர் தொகுதியில் சி கிருஷ்ணமுரளி போட்டியிடுகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக தென்காசி தொகுதியில் S செல்வ மோகன்தாஸ், தொடர்ந்து ஆலங்குளம் தொகுதியில் KRP பிரபாகரன், திருநெல்வேலி தொகுதியில் தஞ்சை N கணேசராஜா மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதியில் இசக்கி சுப்பையா என்கிற சுப்பையா. அதன் தொடர்ச்சியாக பாளையங்கோட்டை தொகுதியில் சையது சுல்தான் சம்சுதீன், கன்னியாகுமரி தொகுதியில் தளவாய் சுந்தரம். இப்படியாக முதற்கட்டமாக 23 தொகுதிகள் அதற்கான வேட்பாளர்கள் கொண்ட பட்டியல். இரண்டாம் கட்டமாக இன்று வெளியாக இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் 127 தொகுதிகள் அதற்கான வேட்பாளர்கள் என ஒட்டுமொத்தமாக அதிமுக இதுவரை 150 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கிறது. மொத்தம் 167 தொகுதியில் போட்டியிடும் அதிமுக 150 தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியலை ஒட்டுமொத்தமாக 2 கட்டங்களாக வெளியிட்டிருக்கிறது.